3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி புதுவையில் மாபெரும் சைக்கிள் பேரணி. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சிறுமிகள் பாலியல் வழக்கில் தலைமறைவாக இருந்த 8 பேரில் 3 போலீஸ்காரர்கள் மட்டும் கோர்ட்டில் சரண். மேலும் 2 இன்ஸ்பெக்டர்களை பிடிக்க தீவிரம். பிரான்சுக்கான இந்திய தூதர் பிரான்சுவா ரிஷி புதுவை முதல்வர் ரங்கசாமியுடன் சந்திப்பு. பாரம்பரியமிக்க இடங்களை மேம்படுத்த ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி நடத்தப்பட்ட சைக்கிள் பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் மற்றும் தவளக்குப்பம் சீனிவாசா பில்டக், வைஷ்ணவிபுரம் மற்றும் புதுவை சுற்றுலாத்துறை ஆகியோர் இணைந்து பிரதமரின் கனவு திட்டமான தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி புதுவை சைக்கிளத்தான் நடத்தியது. இப்பேரணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் ஆண் பெண் அனைவரும் கலந்து கொண்டனர். இப்பேரணியை கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையில் இருந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் தூய்மை இந்தியா உறுதிமொழி ஏற்ற பின் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த துவக்க நிகழ்ச்சியில் நடிகர் சந்தானம் மற்றும் பல திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி நகரின் பல பகுதிகள் வழியாக சென்று சிறுவர்களுக்கு 14 கிலோமீட்டர் மற்றும் மாணவர்களுக்கு 24 கிலோமீட்டர் தூரம் சென்று தவளக்குப்பம் தூய்மை நகரமான சீனிவாசா பில்டக், வைஷ்ணவிபுரத்தை சென்றடைந்தது. மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அனைத்து துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர். அப்போது பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக 100 துருப்பிடிக்காத குப்பை தொட்டிகளை அரசுக்கு வழங்கினர். சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவான 8 பேரில் 1 சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 போலீசார் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். புதுவையில் சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கில் இன்ஸ்பெக்டர்கள் யுவராஜ், சுந்தர் உள்ளிட்ட 8 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தொடர்ந்து ஐகோர்ட் உத்தரவின் பேரில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் 9 போலீசாரை அடையாளம் காட்டினர். பின்னர் இது குறித்த அறிக்கை சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. அடையாள அணிவகுப்பின் போது இன்ஸ்பெக்டர்கள் சுந்தர், யுவராஜ், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், பாட்ஷா, ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ராஜாராம், ஏட்டுகள் குமாரவேல், பண்டரிநாதன், போலீஸ்காரர்கள் சங்கர், செல்வகுமார் ஆகிய 9 பேரை சிறுமிகள் அடையாளம் காட்டினர். அவர்களை கைது செய்ய ஐஜி பிரபீர் ரஞ்சன் உத்தரவிட்டார். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள இன்ஸ்பெக்டர்கள் சுந்தர், யுவராஜ் உள்ளிட்ட 8 பேரும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். இதற்கிடையே ஏட்டு பண்டரிநாதனை தவிர்த்து மற்ற 8 பேரும் முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் முறையிட்டனர். நீதிபதி தேவதாஸ் தலைமையிலான பெஞ்ச் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 3 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், போலீஸ்காரர்கள் சங்கர், செல்வகுமார் ஆகிய 3 பேர் மற்றும் எஸ்பி வெங்கடசாமி முன்னிலையில் நேற்று காலை சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்தனர். அவர்களை கைது செய்த போலீசார் 2வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விஜயகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள மீதமுள்ள 5 போலீசாரும் இன்று அல்லது நாளைக்குள் சரணடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசிய இந்தியாவிற்கான பிரான்ஸ் தூதர் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பிரான்ஸ் நாட்டின் இந்திய தூதரான பிரான்சுவா ரிஷியே புதுச்சேரி வந்துள்ளார். அவர் புதுச்சேரியில் கடந்த 27ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடக்கும் பாரம்பரிய திருவிழாவில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் பிரான்ஸ் தூதர் பிரான்சுவா நேற்று மாலை முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவையில் நடைபெற்ற லாரி உரிமையாளர் சங்க தேர்தலில் உரிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதுவை லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு 3 வருடத்திற்கு ஒருமுறை புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர். அதன்படி ஏற்கனவே பதவி வகித்த நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க நேற்று தேர்தல் நடந்தது. மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரில் உள்ள சங்க அலுவலகத்தில் தேர்தல் ஆணையரும் தமிழ்ச்சங்க தலைவருமான முனைவர் முத்து முன்னிலையில் வாக்குப்பதிவு நடந்தது. காலை 8:30 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை வாக்குப்பதிவு நடந்தது. மொத்தமுள்ள 193 வாக்காளர்களில் 182 பேர் வாக்களித்தனர்.
வாக்குப்பதிவு முடிந்ததும் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சங்க தலைவராக செந்தில்குமார் 129 வாக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செயலாளராக சக்கரவர்த்தியும் 131 வாக்குகள், பொருளாளராக காஜா மொய்தீனும் 117 வாக்குகள், துணைத் தலைவர்களாக குமார் 118, ரங்கசாமி 119 ஆகியோரும், துணை செயலாளர்களாக தட்சிணாமூர்த்தி 125 வாக்குகள், செந்தில்குமார் 119 வாக்குகள் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஆணையர் முத்து சான்றிதழ்களை வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார். இத்தேர்தலை ஒட்டி மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வஉசி பொதுநல பேரவை சார்பில் நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கப்பலோட்டிய தமிழன் வஉசி பொதுநல பேரவை சார்பில் நடைபெற்ற பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா, கோலப்போட்டி மற்றும் சிறுவர் விளையாட்டு போட்டிகள் பரிசளிப்பு விழா மற்றும் வஉசி சாதனையாளர் விருது புலவர் பச்சையப்பனுக்கும், புதுவை மழலை சாதனையாளர் விருது சூப்பர் சிங்கர் புகழ் அனுசியா மற்றும் ஏஞ்சலினுக்கும் புதுவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக மதி என்கிற வெங்கடேசன் கலந்து கொண்டார். விழா ஏற்பாடுகளை பொன்சம்பத் தலைமையில் தலைவர் நீலகண்டன், சங்கர், வரதராஜ், ஜெயராஜ், பிரசாந்த் மற்றும் பேரவை உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவையில் ஆர்ப்பாட்டம், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் பங்கேற்பு. புதுவையில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, தொகுதிகள் தோறும் கொடியேற்றி அன்னதானம் வழங்கி திமுகவினர் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அண்மை காலமாக எழுத்தாளர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு எழுத்தாளர்கள், கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சமீப காலமாக எழுத்தாளர்கள் மிரட்டப்படுவதும் தாக்கப்படுவதும் தொடர்கிறது. இதனை கண்டிக்கும் வகையில் முற்போக்கு எழுத்தாளர்கள், கலைஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுப்பையா சிலை அருகில் நடைபெற்றது. சங்க செயலாளர் ஞானசேகர் தலைமை தாங்க பேராசிரியர் பஞ்சாங்கம், எல்லை சிவகுமார், உபேந்திரன், சுமதி உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். இதில் எழுத்தாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி கட்சியினர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர். புதுச்சேரி திமுக சார்பில் திமுக கழக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் 63வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொகுதிகள் தோறும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கழக கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு இலக்கிய அணி புரவலர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்க கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சுரேஷ் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு லட்டுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கதிரொலி விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் தமிழரசன், ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் தங்கவேல் மற்றும் பாலா என்கிற பாலசுப்ரமணியன், சந்திரமௌலி, ராஜ்பவன் லட்சுமி, ஆறுமுகம், உப்புளம் மார்சின் பாபு, ஜெயராமன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிக்குமார், மனோ, சந்தோஷ்குமார், முருகேசன், வீரமலை, சரவணன், அரிஸ்டாட்டில், அருள், கயிறுகுமார், கோபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் மற்றும் ஜீவரத்தினம் பிறந்தநாள் விழாவில் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஜீவரத்தினம் பேரவை சார்பில் ஜீவரத்தினம் பிறந்தநாள் மற்றும் எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அமைப்பு செயலாளர் கனகசபை வரவேற்புரையாற்ற சிறப்பு தலைவர் நித்யானந்தம் தலைமை தாங்கினார். அசோகா சுப்பிரமணியன் நோக்க உரையாற்ற அதிமுக மாநில செயலாளர் புருஷோத்தமன், அன்பாலயா பள்ளி தாளாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றுள்ளவர்களுக்கு சிங்காரவேலர் சுடர் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் பேரவை நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கராத்தே பயிற்சி முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கராத்தே சங்கம் சார்பாக 10வது மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் புதுச்சேரி குயவரப்பாளையம் லெனின் வீதியில் உள்ள NTS உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சுமார் 600 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி முகாமில் புதிய கட்டா மற்றும் ஷியாய் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இப்பயிற்சி முகாமின் நிறைவு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக NTS பள்ளியின் சேர்மன் சம்பத், முத்து ரத்தின அரங்கம் பள்ளி தாளாளர் மருத்துவ ரத்தின ஜனார்த்தனம், புதுச்சேரி மாநில கராத்தே சங்க செயலாளர் வளவன், கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன், சர்வதேச நடுவர் ஜோதிமணி, NR விளையாட்டு வீரர் சங்க தலைவர் ராஜா, ஹோட்டல் அர்ச்சனாஸ் உரிமையாளர் தண்டபாணி, புதுச்சேரி தேக் ஹோண்டா சங்க செயலாளர் மதியொலி, NTS முதல்வர் வினோலியா டேனில் கலந்து கொண்டனர். மேலும் இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சியாளராக ராமதாஸ், சிவமதி, பாலாஜி, சந்திரசேகர், தானேஸ்வரர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி புதுவையில் மாபெரும் சைக்கிள் பேரணி, ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சிறுமிகள் பாலியல் வழக்கில் தலைமறைவாக இருந்த 8 பேரில் 3 போலீஸ்காரர்கள் மட்டும் கோர்ட்டில் சரண். மேலும்
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.